இந்த சம்மர்ல நிறைய பேர் இந்த வெயில் தாங்க முடியாம பட்ஜெட் ஒரு நல்ல ஏர் கூலர் பாத்துட்டு இருப்பீங்க. ஆனா ஆன்லைன்ல பார்த்தா நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கூலிங் சரியா வர மாட்டேங்குது, ஃபேன் மாதிரி ப்ளோ பண்ணுது, நாய்ஸ் அதிகமா இருக்கு, மாஸ்கிட்டோ ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கூலரோட ப்ராப்ளமா இல்ல நம்ம கரெக்டான கூலரை சூஸ் பண்ண மிஸ் பண்றோமா? இந்த கூலரை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணோம்னா ஏசி அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு நல்ல கூலிங் தரும், அதுவும் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட் இல்ல. சோ இந்த வீடியோல ஏர் கூலர் எப்படி ஒர்க் ஆகும், எந்த மாதிரி பிராண்ட சூஸ் பண்ணணும் அண்ட் கூலர் வாங்கும் போது என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும்னு இந்த மாதிரி நிறைய விஷயத்த இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கூலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கூலரை ஆன் பண்ண உடனே அதுல இருக்க வாட்டர் டேங்க்ல ஒரு ஸ்மால் பம்ப் மூலமா வாட்டர் எடுத்து இந்த சைட்ஸ்ல இருக்கிற பேட்ஸ வெட் ஆக்கிடும். அண்ட் இப்போ ஃபேன் வெளியில இருந்து ஹாட் ஏரை அப்சர்வ் பண்ணி அது எவாபரேட் ஆகும். இந்த ப்ராசஸ்ல ஹாட் ஏர் உங்களுக்கு கூல் ஏரா மாறிடும். இதனால ரூம் ஃபுல்லாவே கூலா இருக்கும். ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா இந்த 3 திங்ஸும் ஈஸியா புரிஞ்சிடும். ஒன்னு, ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கிற ஏரியாஸ்ல எவாபரேஷன் சரியா நடக்காது. இதனாலதான் கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கவங்களுக்கு ஏர் கூலர்ஸ் அவ்வளவு எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகாது. இந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கவங்க நீங்க டைரக்டா ஹியூமிடிட்டி ஃபீச்சர் இருக்கிற ஏசி வாங்குறது பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் நான் ஏசி பத்தி ஒரு பையிங் கைட் வீடியோ அண்ட் 2026ல எந்த ஏசி பெஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேல ஐகான்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஆட் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. ரெண்டாவது, ஏசி ரூம்ஸ் மாதிரி க்ளோஸ்டா இருந்தா இந்த கூலர்ஸ் ஒர்க் ஆகாது. விண்டோ ஆர் டோர் கிட்ட பிளேஸ் பண்ணீங்கன்னா ரூம்ல இருக்க சூடான காத்து எல்லாமே வெளியில அமிச்சு ரூமை கூலா வச்சுக்கும். அண்ட் மூணாவது, பேட்ஸ் குவாலிட்டி நல்லா இல்லனா எவாபரேஷன் ப்ராப்பரா நடக்காது. இது ஜஸ்ட் ஃபேன் மாதிரி ஏர் ப்ளோ மட்டும் தான் பண்ணும். சோ பேட்ஸ் குவாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு இந்த ஏர் கூலர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்ல. இப்போ இதுல எத்தனை டைப்ஸ் ஆஃப் கூலர்ஸ் இருக்கு, ஏர்த்தோ பேட்டர்ன் எப்படி இருக்கு, கூலிங் கெப்பாசிட்டி, மோட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் கூலர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா 3 டைப்ஸ் ஆஃப் கூலர்ஸ் இருக்கு. பர்சனல் கூலர், டவர் கூலர், டெசர்ட் கூலர். பர்சனல் கூலர்ஸ், இந்த கூலர் ரொம்ப சின்னதா இருக்கும். இது மோஸ்ட்லி சிங்கிள் பர்சன் யூசேஜ்காக டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி டேபிள் கிட்ட ஆர் ஆபீஸ் டெஸ்க் கிட்ட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பெரிய ரூம்ஸ் கூல் பண்றதுக்கு இதோட கெப்பாசிட்டி அவ்வளவா பத்தாது. சப்போஸ் உங்க ரூம் சைஸ் ஒரு 80ல இருந்து 120 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருந்ததுன்னா இந்த பர்சனல் கூலர்ஸ் நல்லா யூஸ் ஆகும். இதோட பிரைஸ் ரேஞ்ச் 2500ல இருந்து 7000 வரைக்கும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், டவர் கூலர்ஸ். இது பார்க்கிறதுக்கு வெர்டிகல் டிசைன்ல நல்லா ஸ்லிம்மா இருக்கும். பர்சனல் கூலர்ஸ் விட இது கொஞ்சம் பவர்ஃபுல் தான். உங்க ரூம் சைஸ் 120ல இருந்து 180 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா, ஐ மீன் ஸ்மால் பெட்ரூம்ஸ்ல இந்த டவர் கூலர்ஸ் பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். இதோட பிரைஸ் ரேஞ்ச் 4000ல இருந்து 10,000 வரைக்கும் இருக்கும். உங்க வீட்ல ஸ்பேஸ் கம்மியா இருக்கு அண்ட் பெரிய பெரிய கூலர்ஸ் வாங்க மாட்டீங்கன்னா இந்த மாதிரி கூலர்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் தேர்ட், டெசர்ட் கூலர்ஸ். இந்தியால நிறைய பேர் காமனா இந்த டெசர்ட் கூலர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. உங்க ரூம் சைஸ் 200 இருந்து 500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருந்தா, ஐ மீன் லார்ஜ் ரூம்ஸ் இல்லனா ஹால்ல இந்த டெசர்ட் கூலர்ஸ் பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 7,000 இருந்து 16,000 வரைக்கும் இருக்கும். ஆனா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, கம்மியான பிரைஸ்ல வருதுன்னு உங்க ரூம் சைஸை கன்சிடர் பண்ணாமலே அந்த பர்சனல் கூலர்ஸ் எடுத்து உங்க ஹால்ல போடுறீங்க. இதனால என்ன ஆகும், கூலிங் சரியாவே வராது. சோ உங்க யூசேஜ் பொறுத்து அண்ட் ரூம் சைஸ் பொறுத்து கூலர் செலக்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கூலர்ஸ் பத்தி ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்ல. நெக்ஸ்ட் நம்ம ஏத்ரோ பேட்டர்ன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏத்ரோ பேட்டர்ன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு கூலர் 1 மினிட்ல எவ்வளவு ஏர் டெலிவரி பண்ணுதுன்னு பாக்குறது தான். இதை நம்ம CFMல கால்குலேட் பண்ணுவோம். CFM அப்படின்னா கியூபிக் ஃபீட் பர் மினிட். இப்போ நீங்க இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். பர்சனல் கூலர்ஸ் வாங்குறதா இருந்தா 800 to 2200 CFM வேல்யூல இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. இல்ல டவர் கூலர்ஸ் வாங்குனீங்கன்னா இந்த ரேஞ்ச்ல இருக்கணும். அண்ட் லாஸ்ட், டெசர்ட் கூலர்ஸ்ல பாக்குறீங்கன்னா இந்த வேல்யூல இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த CFM வேல்யூ கரெக்டான கூலர்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட், கூலர்ஸ்னால நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற காமன் ப்ராப்ளம் என்னன்னா நாய்ஸ். நீங்க கூட அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, கூலர் ஆன் பண்ண உடனே இஸ்ஸுன்னு சவுண்ட் வருது. அண்ட் நிறைய பேரு பவர் கன்சப்ஷன் அதிகமா வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதோட மெயின் ரூட் காஸ் என்னன்னா மோட்டர். கரெக்ட் மோட்டர் சூஸ் பண்ணாம இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். யூசுவலி நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ் வரும். ஒன்னு இண்டக்ஷன் மோட்டர்ஸ், இன்னொன்னு BLDC மோட்டர்ஸ். இந்த இண்டக்ஷன் மோட்டர்ஸ்ல வர கூலர்ஸ் வாங்குனீங்கன்னா நாய்ஸ் அதிகமா வரும் அண்ட் பவர் கன்சப்ஷன் கூட 200 வாட்ஸ் மேலே ஆகும். ஆனா இந்த BLDC மோட்டர்ஸ்ல இருக்கிற கூலர்ஸ் வாங்குனீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டரை விட ஆல்மோஸ்ட் 50 to 60% கம்மி நாய்ஸ் வரும்.
அண்ட் இதோட பவர் கன்சப்ஷன் கூட நார்மல் மோட்டர் விட 80 to 100 வாட்ஸ் கம்மியா வரும். சோ இதோட பிரைசஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ நீங்க ஏர் கூலர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மோட்டர்ஸ் பத்தி கூட தெரிஞ்சுக்கோங்க. இல்ல நீங்க டைரக்டா பர்ச்சேஸ் பண்றதா இருந்தீங்கன்னா இதோட லிங்க்ஸ் எல்லாமே கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஒரு தடவை செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கூலர்ஸ் வாங்கும்போது இன்னொரு கன்ஃபியூஷன் ஃபேஸ் பண்ணுவோம். ஃபேன் கூலர் வாங்கணுமா இல்ல ப்ளோயர் கூலர் வாங்கணுமான்னு. இந்த ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேன் கூலர். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா ஏரா வைடா ஸ்ப்ரெட் ஆகும். சோ லார்ஜ் ரூம்ஸ்க்கு இது பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். அப்புறம் இதுல நமக்கு 3 பிளேட் அண்ட் 5 பிளேட்னு இருக்கும். மோஸ்ட்லி நீங்க 5 பிளேட் இருக்கிறது வாங்கிக்கோங்க. எதுக்காகனா இதுல ஏர் த்ரோ பேட்டர்ன் நல்லா இருக்கும். பிளஸ் நாய்ஸ் கூட கம்மியா வரும். ஆனா ப்ளோயர் கூலர்ல பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ டைரக்டா வரும். இது உங்களுக்கு ஸ்மால் ரூம்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். ஆனா ஃபேன் கூலரோட கம்பேர் பண்ணா இதுல சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஏர் கூலர் பெர்ஃபார்மன்ஸ் மெயினா கூலிங் பேட்ஸ் பொறுத்து தான் இருக்கு. மார்க்கெட்ல பார்த்தா இது 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்னு உடூல் பேட்ஸ், இன்னொன்னு ஹனிகோம் பேட்ஸ். ஃபர்ஸ்ட் உடூல் பேட்ஸ். இது பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இது நிறைய பேர் காமனா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கூலிங் கூட டீசென்ட்டா தான் தரும். ஆனா இதை மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காசு செலவாகும். எதுக்குன்னா இதோட டியூரபிலிட்டி கம்மியா வரும். அதனால இதை நம்ம ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம இருந்தோம்னா இதுல இருந்து ஸ்மெல் கூட அதிகமா வரும். நெக்ஸ்ட் ஹனிகோம் பேட்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா பெட்டர் கூலிங் தரும். அப்புறம் இதுல இருக்க டியூரபிலிட்டி கூட அதிகமா வரும். இப்ப வர பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த ஹனிகோம் பேட்ஸ்ல தான் வருது. அண்ட் இந்த கூலர்ஸ் பத்தி நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா டேங்க் பெருசா இருந்தா கூலிங் நல்லா தரும்னு. ஒருவேளை டேங்க் பெருசா இருந்தா நீங்க வாட்டரை ரெகுலரா ரீஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவ்வளவுதான். டேங்க் சைஸுக்கும் கூலிங்க்கும் சம்பந்தமே இல்ல. நமக்கு கூலர் டைப் பொறுத்து இந்த வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். பர்சனல் கூலர்ல பாத்தீங்கன்னா 20 to 30 லிட்டர்ஸ் இருக்கணும். டவர் கூலர்ல 40 to 55 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கணும். அண்ட் டெசர்ட் கூலர்ஸ்ல பாத்தீங்கன்னா 70 to 100 லிட்டர்ஸ் வரைக்கும் வாட்டர் கெப்பாசிட்டி இருக்கணும். சோ நீங்க கூலர்ஸ் வாங்கும்போது அதிகமான கெப்பாசிட்டி இருக்கிற கூலர் பார்த்து வாங்குங்க. சோ நீங்க மல்டிபிள் டைம்ஸ் அதை ரீஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அண்ட் நம்மளுக்கு இந்த கூலர்ஸ்ல பாக்குற இன்னொரு காமன் கம்ப்ளைண்ட் என்னன்னா பில் குவாலிட்டி. அது நம்ம பட்ஜெட்ல பாக்குற கூலர்ஸ்ல இது ஃபேஸ் பண்ணுவோம். அண்ட் பாடி குவாலிட்டி பத்தி பார்த்தோம்னா நார்மல் பிளாஸ்டிக் அண்ட் ABS பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இருப்பாங்க. சோ ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்ல. எல்லா கூலர்ஸ்லயும் இதுதான் காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டியது இந்த வீல்ஸ் குவாலிட்டி. பிகாஸ் இந்த கூலர்ஸ் நம்ம ஃப்ரீக்வெண்டா மூவ் பண்ணிட்டே இருப்போம். அதனால இந்த பில் குவாலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க சீப்பர் குவாலிட்டில இருக்கிற கூலர்ஸ் வாங்குனீங்கன்னா அது சீக்கிரமா உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் கொலாப்சிபிள் லோயர்ஸ்ல இருக்கிற கூலர்ஸ வாங்கிக்கோங்க. எதுக்காகனா நம்ம கூலர்ஸ் ஆஃப் பண்ண உடனே அதுல இருந்து மஸ்கிட்டோஸ், இன்செக்ட்ஸ் ஆர் டஸ்ட் உள்ள போகாம ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் இதுல என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்வெர்டர் கம்பேட்டிபிலிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த சம்மர்ல பவர் கட்ஸ் ரொம்ப காமனா நடக்கிறதுனால நீங்க கூலர்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடி இன்வெர்டர் கம்பேட்டிபிலிட்டி ஃபீச்சர்ல வர கூலர்ஸ் பார்த்து வாங்குங்க. எதுக்காகனா இந்த கூலர் இன்வெர்டர்ல ரன் ஆகும் போது லாங் ஹவர்ஸ்க்கு ஒர்க் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல இதுல என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டோ லெவல் இண்டிகேட்டர். இப்போ வர எல்லா கூலர்ஸ்லயும் இந்த ஃபீச்சர் இருக்கும். இதுல அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம வாட்டர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இதுல டிஸ்பிளேல கிளியரா தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்ஸ் ஃபீச்சர் என்னன்னா ஆட்டோ வாட்டர் ஃபில். இது எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்க டைரக்டா வாட்டர் பைப்க்கு கனெக்ட் பண்ணா போதும். சோ வாட்டர் சப்ளை கண்டினியூஸா ஆகும். அதனால நைட் நீங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நிம்மதியா தூங்கலாம். அண்ட் கூலர்ஸ்ல நிறைய நாள் வாட்டர் இருந்தா ஸ்மெல் வரும். இதுக்காக நீங்க ஆட்டோ ட்ரெயின் மோடுன்னு இருக்கும். இது நீங்க ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா எல்லா வாட்டரும் ட்ரைன் ஆயிடும். அண்ட் தேர்ட் சில கூலர்ஸ்ல ஐஸ் சேம்பர்ஸ் கொடுக்கறாங்க. இந்த ஐஸ் கியூப்ஸ் மேல போட்டா ஏசி மாதிரி நல்ல கூலிங்கான ஏர் தரும். அப்புறம் எல்லா கூலர்ஸ்லயும் 4-way ஸ்விங் அண்ட் 2-way ஸ்விங் அண்ட் சில கூலர்ஸ்க்கு ரிமோட் கூட தராங்க. உங்க யூசேஜ பொறுத்து நீங்க வாங்கிக்கோங்க. சோ ஃபைனலா நீங்க கூலர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும்னு ஒரு வாட்டி ரீகேப் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உங்க யூசேஜ பொறுத்து எந்த டைப் ஆஃப் கூலர் வேணுமோ செலக்ட் பண்ணுங்க. செகண்ட் ஹியூமிடிட்டி அதிகமா இருந்தா கூலர்ஸ் அவ்வளவு எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகாது. அதனால நீங்க இந்த ஏரியாஸ்ல இருந்தீங்கன்னா அப்போ ஏசி வாங்குறதா பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் தேர்ட் ரூம் சைஸ மெஷர் பண்ணி இந்த CFM மேட்ச் பண்ணிக்கோங்க. ஹனிகோம் பேட்ஸ் இருக்கிற கூலர்ஸ் பார்த்து வாங்குங்க. அண்ட் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இந்த BLDC மோட்டர் இருக்கிற கூலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கிற கூலர்ஸ்ல என்ன வாங்கணும்னா ஆட்டோ ஃபில், ஆட்டோ ட்ரெயின், ஐஸ் சேம்பர்ஸ் இது எல்லாமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே கேட்டகரி வைஸா டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க டைரக்டா அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்க டெசர்ட் கூலர்ஸ் பத்தி டீடைல் டெஸ்டிங் வீடியோ கூட பண்றோம். ஃபர்தரா அது கூட வரப்போகுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டெஸ்டிங் வீடியோஸ்க்காக மறக்காம சிம்பிள் கட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.